கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஏசாயாவிலே 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு வார்த்தை அதில் எழுதியிருக்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேவன் உங்களை அருமையாய் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட வேதாகமத்திலே இதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது பர்த்திமேயு என்னும் குருடனை நம்ம பார்த்தோம்னா அந்த குருடனுக்குள்ள ஒரு விசுவாசம் காணப்பட்டது. நாம் பாருங்க, இயேசுவினிடத்தில் வரும் பொழுது நாம் பார்வை அடைவோம், நாம் சுகமாவோம் என்ற ஒரு விசுவாசம் பர்த்திமேயுக்குள்ள இருந்தது. அதனால தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவர் கூப்பிட்டார். அப்போ அங்க அவரை சுற்றியும் உள்ள சீஷர்கள் எல்லாம் அவனை அதட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ முன்ன விட இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த பர்த்திமேயு குருடன் தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்ததல்லவா? இன்னைக்கு நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேண்டும். பாருங்க, இந்த குருடனுக்குள்ளா இருந்த அந்த விசுவாசம் தான் அந்த பார்வை அடைய செய்தது. ஹல்லேலூயா. இவருக்கு பாருங்க, இந்த நாளிலே கூட நாமும் கூட அநேக காரியங்களை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் போராட்டங்கள் அநேக காரியங்கள் வரும் பொழுது நாம் விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். இன்றைக்கும் கூட இந்த விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின் படியே நாம் பதறாமல் விசுவாசிக்கும் பொழுது பர்த்திமேயு என்னும் குருடனுக்கு அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாகவே தேவன் உங்களை நடத்துவாராக. நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளே நாம் விசுவாசிக்கும் பொழுது பர்த்திமேயுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Have a blessed day. God bless you.